புதுக்கோட்டையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள அதிமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோருக்கு விஐபி பாஸ் வழங்கப்பட்டும் அதில் யாரும் பங்கேற்காதது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார நிறைவு விழா புதுக்கோட்டை மாவட்டம் பாலநகர் அருகே நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். நயினாரின் பிரச்சார தொடக்க விழாவில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட நிலையில் நிறைவு விழாவில் அவர் பங்கேற்கவில்லை. அத்துடன் அமித்ஷாவை வரவேற்க திருச்சி விமான நிலையத்திற்கு கூட எடப்பாடி பழனிசாமி செல்லவில்லை. இது ஒரு புறம் இருக்க, அமித்ஷா பங்கேற்ற பொதுக்கூட்டத்தையும் அதிமுக நிர்வாகிகள் புறக்கணித்தனர். இந்த கூட்டத்திற்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் சுமார் 200 பேருக்கு பாஜக சார்பில் விஐபி பாஸ் வழங்கப்பட்டது. எனினும் அதிமுகவின் நிர்வாகிகள் யாரும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதிமுக நிர்வாகிகள் 3 பேர் மட்டும் கூட்டத்திற்கு வந்த நிலையில் சக நிர்வாகிகள் யாரும் வராததால் அவர்களும் திரும்பிச் சென்றனர். இதனிடையே அமித்ஷா கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் சலசலப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் இல்லை. பொதுக்கூட்ட நுழைவு வாயிலுக்கு முன் தொண்டர்களை போலீசார் ஒழுங்குபடுத்திய போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுக்கூட்டத்திற்கு வந்த பாஜக தொண்டர்கள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கொண்டு வந்த நிலையில் அதனை போலீசார் பறிமுதல் செய்தனர். கூட்டத்தில் தொண்டர்களுக்கு தொப்பி வழங்கப்பட்ட போது அதனை வாங்க முண்டியடித்து சென்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேச ஆரம்பிக்கும் போதே பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பல நாற்காலிகள் காலியாக இருந்த காட்சிகளும் பார்க்க முடிந்தது. மொத்தத்தில் அமித்ஷாவின் தமிழ்நாடு வருகை என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தும் என பாஜகவினர் எதிர்பார்த்திருந்த நிலையில் கூட்டணி பலவீனமாக இருப்பதையே காட்டியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.